வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம். யார் பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் ஆலோசனை கூட்டம் போட்டிருந்தாரு. ஸோ இதன் முடிவில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார், சசிகலா அழைத்தான் நான் போவேன்ற மாதிரி. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக சொல்கிறாரு. ஸோ சசிகலா அழைத்தே போவேன்னா அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காத்திருக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சசிகலாவும் ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா இணையறதுக்கான முடிவு ஊர்ஜிதமாயிடுச்சு. இது வைத்தியலிங்கம் வழியாக பேசப்பட்டு முடிக்கப்பட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆலோசனை கூட்டம்ன்றது பார்த்திங்கன்னா சும்மா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலைமை அலுவலகத்தை கைப்பற்றுறதுக்கு மும்முரம் காமிச்சிட்டு வரதா சொல்கிறாங்க. தலைமை அலுவலகத்தை எதுக்கு கைப்பற்றோம்னா, பெரும்பான்மையான செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட சசிகலாவே நேரடியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேசி அவங்களோட தயவில் பார்த்திங்கன்னா சசிகலா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது 2-3 மாதங்களில் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு சாத்தியங்கள் அதிகம்ன்றாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓரளவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி தரதுக்கான ஒரு சாத்தியம் கூறுகள் இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா ஓபிஎஸ் ஏற்கனவே போய் நுழைஞ்சு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆச்சு. ஸோ அவருக்கான வாய்ப்புகள் இல்லை. சசிகலா உள்ளே போய் கைப்பற்றதுக்கு முயற்சி பண்ணி அதில் வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா பின்னாடி ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.